respected secretary, respected principal, my dear staff members and my beloved students. First and foremost, I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ, who crown our year with goodness and drip our path with abundance. I really thank from the depth of my heart for His loving care and protection throughout this pandemic period and for having enabled us to witness this reopening day. Yes, let us start this academic year with a prayer which will be offered by our chaplain and which will be followed by the welcome address offered by our principal and by the message which will be given by our secretary. நல்ல பிதாவே, அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த புதிய அகாடமிக் இயற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதிலும் எங்களை ஒரு கனிமணியை போல பாதுகாத்தீரப்பா. அதற்காக உமக்கு கொடாகொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபைகள், நீர் எங்களுக்கு செய்த அதிசயமான காரியங்கள் எல்லாவற்றிற்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா, இங்கு கல்வி கற்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த புதிய கல்வியாண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றித்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கு பணிபுரிகிற ஆசிரியர் அல்லாத ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கல்லூரி முதல்வர், நிர்வாகத்தில் உள்ள எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இசப்பா, எங்க ஒவ்வொருவருக்கு வேண்டிய தெய்வீக ஞானத்தை தந்து வழி நடத்தும். ஒவ்வொருவருக்கு வேண்டிய தெய்வீக பாதுகாப்பை கொடும் சுவாமி. தெய்வீக சுகத்தை கொடும். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்க கூட இருங்க சுவாமி. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Dear staff members and my dear students, a very good morning to you all. First of all, I thank Almighty for His protection during this pandemic situation. Hope you are all safe at home. By the grace of God, we enter a new academic year this day. May God be with you throughout this academic year, and I wish you all a successful and blessed academic year 2021-22. Thank you. அன்புக்குரிய சாரா டக்கர் கல்லூரியின் மாணவிகளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொளி வாயிலாக இந்த கல்வி ஆண்டின் துவக்கத்திற்கான ஒரு உரையை கொடுப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 2021-22 கல்வியாண்டிற்கான இந்த துவக்க நாளில் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டுமாய் கடவுளுடைய திரு சித்தம் மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்னால் போச்சு. மை ப்ரெசன்ஸ் வித் யூன்னு சொன்னாங்க. என் சமூகம் உனக்கு முன்னால் போகும் என்று சொன்னாங்க. ஆண்டோடைய சமூகம் நமக்கு எப்பொழுதும் நமக்கு முன்னால் போக வேண்டுமாய் ஜோஸ்வாங்கிற ஒரு நல்ல தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் சொன்னாங்க. ஐ டு நாட் லெஃப்ட் யூ அண்ட் டு நாட் ஃபர்கெட் யூ. நான் உன்னை விட்டு விலகுவதிலோ நீ கைவிடுவதில்லை, மறப்பதும் இல்லை என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஆண்டவர், நம்முடைய சத்தத்தை கேட்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இந்த 2021-22க்கான இந்த கல்வியாண்டின் துவக்கத்தில் செகண்ட் இயர் யூஜி மாணவிகளோடும் அவளை வழிநடத்துகிற ஆசிரிய பெருமக்களோடும் நிர்வாகத்தோடும் எப்பொழுதும் தங்கித்தரிக்க நான் ஆண்டவரை பிரார்த்தனை செய்கிறேன். இந்த 2021-22 கல்வியாண்டில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அதில் மிகவும் பிரில்லியண்டான ஒரு மாணவி, மிகவும் நேர்த்தியானவள், ரொம்ப ஞானம், ரொம்ப விஸ்டம் உண்டு, நாலேஜ் உண்டு. ஆனால் சேட்டையும் அதிகம் செய்வாங்க, பேசுவாங்க, குறும்பு சேட்டை எல்லாமே பண்ணுவாங்க. இதை அந்த ஆசிரியர் கவனித்து கொண்டே இருந்தார்கள். அந்த மாணவிட்ட நிறைய திறமை இருக்குது, நிறைய செயல்பாடு இருக்குது,
ஆனால் குறும்பு நிறையா இருக்குது. இதை எப்படி அது தெரியாமல் சொல்லிக் கொடுக்கணும் அந்த அம்மா நினச்சாங்க. அந்த ஆசிரியர் அந்த ஃபேக்கல்ட்டி நினைத்து அந்த மாணவியை அழைத்தாங்க. அழைத்து அந்த மாணவியை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த ரைட்டிங் போர்டில் 1ஆம் நம்பர் போட்டாங்க. 1ஆம் நம்பருக்கு ஃப்ரெண்டில் ஒரு 0 போட்டாங்க. முதல்ல போட்ட 1ஆம் நம்பரை பார்த்து இது என்னன்னு கேட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, இது மேடம் 1 என்று சொல்லிட்டு சிரித்தாங்க. இது கூட மேடத்துக்கு தெரியவில்லை என்று. அதுக்கப்புறம் அந்த நம்பர் 1க்கு ஃப்ரெண்டில் ஒரு 0 போட்டாங்க. இப்பொழுது இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு கேட்டாங்க. அந்த பொண்ணு மீண்டும் சிரித்துக்கொண்டு இது கூட மேடத்துக்கு தெரியலையே 10 என்று சொல்லிச்சு. திரும்பவும் ஒரு 0 போட்டு இப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆனாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துட்டு, என்ன இந்த மேடம் ஒன்றுமே புரியலையே, 1 போட்டாங்க என்னன்னு கேட்டாங்க, இது ஒன்றுன்னு தெரியலையே உங்களுக்கு, 0 போட்டால் 10, பக்கத்தில் போட்டால் ஒரு 0 போட்டால் 100 இன்னும் நினைத்து கொண்டு அந்த பொண்ணு அப்படி ஒரு மன மகிழ்ச்சினால், ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதனுடைய நினைவுகள் அந்த மேடத்துக்கு எல்லாமே தெரியுது. திரும்ப ஒரு 0 போட்டாங்க. 1000 அசால்ட்டாக சொல்லிச்சு, ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு கவனம். அடுத்து ஒரு போட்டாங்க 10,000, அடுத்து ஒரு 0 போட்டாங்க லேக்ஸ் 1 lakh, ரொம்ப 0 அசால்ட்டாக சொல்லிச்சு. திரும்ப தனியாக ஒரு 1 போட்டாங்க. இப்போ இதனுடைய மதிப்பெண் கேட்டாங்க, 1ன்னு சொன்னாங்க. திரும்ப அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மேடம் என்ன பண்ணாங்க, திரும்ப அந்த 1க்கு பின்னால் 0 போட்டாங்க பின்பக்கமாக. இப்போ இதனுடைய வேல்யூன்னாங்க. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த மேடம் முன்னால் போடுறதுக்கு பின்னால் போடுறது ஒன்றுமே புரியாமல் செய்தேன்னு நினைத்து கொண்டு அந்த அம்மா மேடம் இப்போ இதனுடைய வேல்யூ 1 தான் சொல்லிச்சு. திரும்ப இன்னும் பின்னால் ஒரு 0 போட்டாங்க. இப்போ அதனுடைய வேல்யூ 1 தான். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, அன்புக்குரிய மகளே, என் ஸ்டூடெண்ட், மை டியர் ஸ்டூடெண்ட், நீ மிகவும் பிரில்லியண்ட்டு. ஆனால் உன் பக்கத்தில் இயேசுவை வைத்துக்கொள். இயேசு என்பவர் உனக்கு முன்னால் நிற்கிறப்போ உன் சேட்டைகள் மாறும். இயேசுன்னு நபர் உன்னோடு இருக்கிறப்போ உன்னுடைய சேட்டைகள் மாறும், நீ நல்லவளாய் மாறும். உனக்கு நிறைய என் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி உன்னோடு இருக்குது. அந்த ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நீ உன் முன்னாக இயேசுவை வைத்துக்கொள். நீ இயேசுவை முன்னால் எவ்வளோ நேரம் ஏற்றுக்கொள்வாயோ அந்த அளவுக்கு உனக்கு உலகில் உள்ள ஒரு ஞானத்தை ஆண்டவர் பெருக்கி ஒரு விசேஷித்த ஒரு வாழ்வை ஆண்டவர் தருவார். எப்படின்னா, அன்னாள் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டோடைய இல்லத்தில் சென்று ஆண்டவரை நோக்கி வணங்குறாங்க. நம்மை உருவாக்கின கடவுளை நோக்கி வளர்க்குறாங்க. தகப்பனே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, என் குழந்தையை தாங்க, தருவீரானால் உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு அந்த அம்மா சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அந்த அம்மா குழந்தை குறிப்பிட்டனாலே ஆலயத்தில் கொண்டு விடுறாங்க. அங்கே இருக்க ஊழியக்காரரோடு அந்த குழந்தை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவர் சொல்கிறத கேட்டு அவருக்கு எடுபடி வேலை செய்யுது. ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கிறப்போ அந்த சின்ன பையனை நோக்கி காலிங் வருது, சாமுவேலே சாமுவேலே. தன்னுடைய எஜமான் அழைக்கிறான்ட்டு போய் ஐயா சொல்லுங்கள், ஐயா சொல்லுங்கள், ஐயா சொல்லுங்கன்னு கேட்குறார். ஐயா சொல்லுங்கள், ஐயா சொல்லுங்கன்னு கேட்குறப்போ, அப்போ நம்ம கூப்பிடலையே, இந்த தம்பி இந்த குழந்தை, இந்த சின்ன பையன் நம்முடைய வேலைக்காரன் நமக்கு கீழே இருக்க அசிஸ்டண்ட் நம்மகிட்ட சொல்லுங்கன்னு கேட்குறாரே இன்னும் கேட்டுட்டு அப்போ தான் நினைக்கிறார், ஓ கடவுள் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், கோ அண்ட் ஹீ டவுன் அண்ட் இட் ஹீ கால்ஸ் யூ சே ஸ்பீக் த லார்ட். நீ படுத்துக்கொள், உன்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிறப்போ நீ சொல்ல முடியாது, ஃபார் யுவர் சர்வெண்ட், நான் உடைய வேலைக்காரன், இஸ் லிசனிங். நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே சொல்லுங்கள், அடியே கேட்கிறேன். அதே மாதிரி ஆண்டவர் கூப்பிட்றப்போ அந்த சாமுவேல் கர்த்தாவே சொல்லுங்கள், அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன அந்த சாமுவேல் காலத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் மழை பெய்யுங்கிறார், மழை பெய்யுது. மழை பெய்யக்கூடாதுங்கிறார், மழை பெய்யலை. அவ்வளோ பவர் அவருக்கு கிடைக்கிது. ஒருவேளை வாழ்க்கை எனும் பயணத்துக்கு அடிப்படையாக நீங்கள் கல்வியை முடித்து ஸ்கூல் வாழ்க்கையை முடித்து கொண்டு அடுத்து கல்லூரியின் 2வது 3வது படிக்குள்ளே வந்திருக்கீங்க. யூஜி இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் 2nd இயர் 3rd இயர் உங்களுக்கு இன்றைக்கி ஆன்லைன் மூலம், ஜூம் மூலம், நெட் மூலம் கிளாஸ் நடக்குது. ஒருவேளை டைரெக்டாக கிளாஸ் நடக்கிறத விட இது ஆன்லைன் கிளாஸ் என்பது அவ்வளவு சிறப்பானதான்னு தெரியல. ரொம்ப நேரம் இல்லை, கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் மியூட்டை ஆனில் வச்சுட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க, டீச்சர் பார்க்க மாட்டாங்க. மீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருப்பீங்க.
நீங்கள் என்ன செய்யான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 128:1 சாம்ஸ் 128:1 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீங்கள் இந்த ஜூம் கிளாஸை ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவருக்கு பயந்து ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்தெந்த டைம் ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது, ஃபார் யுவர் சர்வன்ட் இஸ் லிசனிங். உங்களுடைய சத்தத்தை கேட்கிறேன். சே ஸ்பீக் லாட். ஆண்டவரே சொல்லுங்கள், நான் கேட்கிறேன். எப்போ நீங்கள் சொல்லி உங்களுடைய கல்வி படிப்பை ஆரம்பிக்கிற இந்த வருஷத்தை நீங்கள் அப்படி ஆரம்பிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மேன்மையான ஆண்டை ஆண்டவர் தருவார். இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களோடு எல்லா நிலையிலும் இடைபடும் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த கல்வி ஆண்டிற்கான இந்த கல்வி நாளை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்ப்பா. ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் பேசுங்கப்பா. இந்த லேப்டாப் மூலம், எங்களுடைய செல் மூலம், ஆன்லைன் மூலம், கம்ப்யூட்டர் மூலம், ஜூம் மீட்டிங்கில் இருக்காம்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நாங்கள் செய்கிற மக்களாய் மாறுறப்போ எங்களுடைய வாழ்க்கை தரம் மிகவும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை தரமாய் மாறும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், மேன்மைக்கு முன்னாடி தாழ்மை. எந்த மனிதன் கர்த்தருக்கு பயப்படுகிறானோ அந்த மனிதன் ஆண்டவர் உயர்த்துகிறார். கொடுத்த வேலையில் எந்த மனிதன் சரியாக இருக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்துகிறார். நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறப்போ, கொடுத்த உங்கள் வேலையில் நீங்கள் ஆக்டிவாக இருங்க, கொடுத்த வேலையை நீங்கள் அசதி இல்லாமல் செய்யுங்க, சோர்வின்றி செய்யுங்க, ஒரு தூர பயணத்தில் ஒரு எல்லையை நோக்கோடு கடந்து செல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தூர பயணத்தில் நாம் ஆண்டவரோடு கடந்து செல்வோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்ற வார்த்தையோடு கடந்து செல்வோம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் கொடுத்த இந்த கல்வி நிறுவனம்ப்பா, சாரா டக்கர், ஆசியா கண்டத்தில், இந்தியாவில், தென்னிந்தியாவில் பெண்களுக்கான கல்வி இல்லாத நிலைமையில் ஒரு அம்மையார் அர்ப்பணிப்போடு தொடங்கி இந்த கல்லூரியிலப்பா, பெண்களுக்காக தொடங்கப்பட்ட அந்த கல்லூரி தகப்பனே, இந்த கல்லூரியை நாட்கள் இந்த லாக்டவுன் காலங்களில், இந்த கொரோனா வைரஸ் காலங்களில் நாங்கள் ஜூம் மூலம் தகப்பனே, ஆன்லைன் மூலம் கிளாஸ்களை நடத்துகிறோம். அதில் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். அதில் சேர்ந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் சொல்லுங்கப்பா, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். நீங்கள் கூப்பிட்றப்போ உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஆசிரியருடைய சத்தம் இல்லை, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த பிள்ளைகள் கடந்து செல்ல கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்கட்டும். விசேஷமாக வழிநடத்துகிற பிரின்சிபல் மேடத்தோடும், வழிநடத்துகிற ஃபேக்கல்ட்டி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி ஒவ்வொருத்தரோடும்பா, ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியோடும் தகப்பனே, அதற்கு உறுதுணையாக இருக்கிற லேப் அசிஸ்டண்ட், டெக்னீஷியன் ஒவ்வொருவோடும் உங்களுடைய பிரசனை இருக்கட்டும். ஒவ்வொரையும் ஆசைப்படுறீங்க. உங்களுடைய வழிநடத்தில் ஒவ்வொருவோடு இருக்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய வழிநடத்தில் எங்களுக்கு இருக்கட்டும் தகப்பனே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும். இதோ இந்த ஆரம்ப நாட்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.